ஓம் யதாக்னிலாகியா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகியா சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அரங்களின் வடிவுமான அன்னை சாரதையை வணங்குகிறேன். இன்று ஒரு மகா புருஷர். பொதுவாக நாம் மறைந்த மனிதர்களை பற்றி பேசும்போது, சாதாரண மனிதர்களை பற்றி பேசும்போது, ஒன்று அவர்கள் நமக்கு உறவினர்களாக இருக்கலாம், மூதாதையர்களாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் தேச தலைவர்களாகவோ புகழ் பெற்றவர்களாகவோ இருக்கலாம். இவர்களை பற்றி சிந்தனை செய்யும்போது, பேசும்போது, சாதாரண மனிதர்களை பற்றி பேசுகையில் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ப ஒரு பிரபாவம் நமக்குள் வெளிப்படும். சாதாரண ஒரு பிரபாவம். இவர் என்னுடைய தாத்தா, என்னுடைய முன்னோர் அப்படி, அல்லது இவர் எங்கள் தேசத்தினுடைய மாமன்னர், அது போன்ற ஒரு வீரம் செறிந்த ஒரு அடையாளம். ஆனால் ஒரு சிலரை பற்றி நாம் சிந்தித்தால் அது நம்முடைய குணநலன்களை மாற்றிவிடும். கீழான குணநலன்களை அது மட்டுப்படுத்தி மேலான பண்பு மிக்கவனாக ஆற்றும். அதுபோன்ற அசாத்தியமான சக்தி படைத்தது இந்த மகாபுருஷர்களுடைய வாழ்க்கை. பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய முற்பிறவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பிறப்பவர்கள் ஒரு வகையினர், சாதாரண ஜீவர்கள். இவர்கள் பந்த ஜீவர்கள் என்று சொல்வார்கள். சிலர் இறைவனுடைய பணியை செய்வதற்காக பிறப்பவர்கள். இவர்களை நாம் அருளாளர்கள் என்று நாம் போற்றுகிறோம். சிலர் இறைவன் அவதரிக்கும் போது அவருடனே தோன்றுகிறார்கள். அவதார புருஷர்களுடைய ஒரு சக்தியாக இருக்கிறார்கள், ஒரு அம்சமாக இருக்கிறார்கள், ஈஸ்வர அம்சத்தோடு திகழ்பவர்கள். இவர்களை பற்றி குருதேவர் நித்திய சித்தர்கள் என்று வகைப்படுத்துகிறார். இது போன்ற உன்னத தெய்வீக அம்சத்தோடு பிறப்பவர்களை நித்திய சித்தர்கள் என்று குறிப்பிடுகிறார். இதை பற்றி ஒரு விரிவான ஒரு வாழ்க்கை, அதாவது இறை அம்சத்தோடு பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய பணியும் அவருடைய தாக்கமும் எப்படி இருக்கும் என்பதை சுவாமி பிரம்மானந்தருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும்போது ஓரளவுக்கு உணரலாம். இரண்டாவது, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் சூக்ஷ்ம சரீரத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக துடிக்கின்ற ஆத்மாக்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவர்கள் தங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தை விடாமல் அந்த சரீரத்தை பற்றி கொண்டு அருள் புரிவதற்காக எப்போதும் இருக்கிறார்கள். இதை பற்றி சுவாமி பிரம்மானந்தரே மற்றொரு சகோதர சீடர்கிட்ட சொல்லியிருக்கிறார். நான் இந்த உடலை விட்ட பிறகும் பேலர் மடத்தோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பை விட்டுவிட மாட்டேன். இது கைலாயம், இது வைகுண்டம், நான் மேலே இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சுவாமி பிரம்மானந்தர் கூறியிருக்கிறார். அவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்தால் அவர்கள் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள். சுவாமி அம்பிகானந்தர் அவர் ஒரு முறை படுத்துக்கிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுன்றார். விழும்போது திடீர்னு ஒருத்தர் அவங்கள பிடிச்சிக்கிறார். அது யாருன்னு பார்த்தா சுவாமி பிரம்மானந்தர். அப்போ சுவாமி பிரம்மானந்தருக்கு சேவை பண்ணுறதுக்காக அவரோடு இருந்தார். பிறகு அவர் காலமாக, அதாவது மகாசமாதி அடைவதற்கு முன்னாடி அம்பிகானந்தரை பார்த்து சுவாமி பிரம்மானந்தர், நான் உன்னுடைய கையை எப்போதும் பிடித்து கொண்டிருக்கிறேன், நீ பயப்படாதே என்று அருளியிருக்கிறார். இது போன்று பக்தர்கள் கீழே வழுவி விழுகின்ற அந்த தருணங்களில்
அவருடைய கையை பற்றி அவர்களை உயர்த்துகின்ற ஒரு மகத்தான ஒரு அருட்சம்பவத்தை, இதுதான் உண்மையான அற்புதம். அற்புதத்தை தொடர்ந்து நிகழ்த்துபவர்கள் இது போன்ற மகானுபாவர்கள். குருதேவர் அவரை பார்க்கறதுக்கு புகழ்பெற்ற எழுத்தாளர் பங்கிம் சட்டர்ஜி வரார். வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர். இப்போ இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை நாம் கொண்டாடி வருகிறோம். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார்க்கும்போது ஸ்ரீ குருதேவர் அவர்கிட்ட கேட்குறார், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறேன்னு கேட்டபோது, வேறு என்ன, சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் உடல் இன்பம், இதுதானே மனிதனுடைய கடமைகள்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக அவர் சொன்னார். இவர் யார் கூட பேசுகிறன்றது உணர்வு இல்லாமல் பேசிட்டார். உடனே குருதேவருக்கு சட்டுன்னு லேசாக கோவம் வந்துடுச்சு. நீங்கள் தினந்தோறும் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பேச்சிலும் வருது. முள்ளங்கி தின்றவன் ஏப்பம் விட்டால் முள்ளங்கி வாசம் தானே வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில கொஞ்சம் கடுமையான அறிவுரைகளெல்லாம் கூறுறார். பேசும்போது அவர் சொல்கிறார், அமுதமொழியில் இது இருக்குது, நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி கோச்சிக்க வேண்டாம், வருத்தப்படாதீங்கன்னும் போது அவர் சொல்கிறார், நான் வார்த்தைகளை கேட்பதற்காக வரவில்லை சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட பணிவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி குருதேவருக்கு உலகியல் வார்த்தைகள், உலகியல் பேச்சுக்கள் பேசினாவே ரொம்பவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கேட்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் காளி தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், அம்மா, இந்த உலகியல் மக்களுடைய பேச்செல்லாம் கேட்டு எனக்கு ரொம்பவே காது புளிச்சு போயிடுச்சு. எப்போதும் இறை நினைவிலேயே கிடைக்கின்ற ஒருத்தனை எனக்கு துணையாக அனுப்புவைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். அவர் அவ்வப்போது அந்த ஆலமரத்தடியில் உட்கார்றது வழக்கம், யாரும் இல்லாத நேரங்களில். ஏன்னா அந்த ஆலமரத்தடியில் தான் இப்போ 12 காலம் ஆன்மீக சாதனைகள் புரிந்த அந்த புண்ணிய பூமி. அப்படி இருக்கும் அங்கே தான் அவருக்கு எண்ணற்ற காட்சிகள், தெய்வ காட்சிகள் எல்லாம் கிடைத்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. திடீர்னு காளி தேவி ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு அவருடைய மடியில் உட்கார வச்சு, இவன் தான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறார். இது கேட்டவுடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னம்மா, எனக்கு குழந்தையா? என்ன, அவர் கனவில் கூட பெண்ணை பெண்ணாக எண்ணாதவர். எல்லோருமே அவர்களை பொறுத்தவரை பெண்கள் அனைவருமே ஜெகன் மாதாவுடைய சொரூபம். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி குழந்தைக்கு ஒரு தகப்பன் ஆக முடியும்? ஊர்வரேதசன்னு சொல்லி சொல்லுவோம். சிவபெருமானுக்கு ஊர்வரேதசன் போற்றி. ஸோ ஒருபோதும் அந்த உடல் உணர்வில் தங்காதவர். அப்படி இருக்கும்போது எப்படி உடல் ரீதியான ஒரு குழந்தை பிறக்க முடியும்? அப்படி ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஏன்னா அவர் சாட்சாத் பரம்பொருள். ஸோ அவருடைய இதிலிருந்து தான் எல்லாமே போனங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது எல்லோருமே குழந்தை தான். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழந்தையை மட்டும் இவன் உன்னுடைய குழந்தைன்னு காளி தேவி சொல்கிறன்னா என்ன அர்த்தம்? அப்போ அன்னையார் சிரிச்சுக்கிட்டே, இல்லை, இவன் உன்னுடைய ஆன்மீக புதல்வன் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே தான் அவருக்கு பெருமூச்சு வருது. சரி, அப்போது நான் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ண மாதிரி நீ எனக்கு ஒரு ஆன்மீக புதல்வனை அனுப்ப போகிற, நல்லது, அவன் வரணும், நான் அவனுக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறார். பொதுவாக குருவுக்காக தான் சீடர்கள் காத்துட்டு இருப்பாங்க. இங்கே சீடர்களுக்காக குரு காத்துக்கிற அந்த வினோதத்தை குருதேவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு காட்சி, அதாவது கங்கையில் திடீர்னு ஒரு தாமரை மலர், 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மாதிரி அற்புதமான ஒரு தெய்வீக தாமரை மலருது. அந்த தெய்வீக தாமரையை பார்க்கறச்சு அவ்வளோ அழகாகவும் சௌந்தரியமாகவும் இருக்குது. அந்த சௌந்தரியத்தை மிஞ்சுகின்ற வகையில் ஒரு பாதங்கள், அந்த பாதங்கள் அந்த தாமரை மலர் மேலே நடனம் ஆடுது. அந்த பாதங்களோடு இணைய இன்னொரு பாதங்களும் நடனம் ஆடுது. ரெண்டுமே யாருன்னு பார்த்தா ஒரு பாலகர்கள், 2 பாலகர்கள். யாருன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒன்று ஸ்ரீகிருஷ்ணர், இன்னொரு அவரோடு நடனம் ஆடுது அவர் இருந்த அந்த இடைச்சிறுவர்கள், அவர் வாழ்ந்த அந்த இடைச்சிறுவரில் ஒருவன். இருவருமே அவ்வளோ நளினமாக அற்புதமாக நடனம் ஆடுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த சிறுவன் தான் வரப்போகிறான்றது அவருக்கு தெரிந்தது. இந்த காட்சி கிடைத்த அடுத்த நாளே அவர் 2 பேரையும் அவரை பார்க்கறதுக்கு 2 பேர் வராங்க.
அது வந்து பார்த்திங்கனாக்கா அவர் குருதேவருடைய ஒரு பக்தர் தான். அந்த பக்தருடைய தங்கையை இவர் வந்து திருமணம் செய்திருக்கிறார். இவர் அழைச்சிட்டு வர்றார். இவர் வந்து என்னுடைய தங்கையை மனம் புரிஞ்சிருக்கிறாரு, இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இவர் பார்த்தவொடனே புரிஞ்சிருச்சு, ஆகா இவன் வந்து நம்முடைய ஆன்மீக புதல்வன். ஆனால் வெளியில் எதுவுமே அவர் சொல்லிக்கல. ஆனால் இவன்கிட்ட நிறைய ஆன்மீக அடையாளங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறார். மனமோகன் மித்ரா, ஸோ அவருடைய சகோதரியை தான் ராக்கால் வந்து முன்னாடியே திருமணம் பண்ணியிருப்பார். ஏன்னாக்கா சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்ததுனால அந்த காலத்திலே 10-11 வயசு ஆனாவே திருமணம் பண்ணி வச்சுடுவாங்க. அந்த மாதிரி 11 வயது இருக்கும்போதே இவருக்கு திருமணம் ஆகிடுச்சுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ராக்கால் தான் 1863 ஜனவரி 21 சுவாமிஜி பிறந்த அதே வருடம் அதே மாதம் ஒரே ஒரு வித்தியாசம் 10 நாள் கழிச்சு சுவாமிஜி வந்து ஜனவரி 12 அவதரித்தார். இவர் ஜனவரி 21 அவதரித்தார். ஸோ இவர் வந்து அவருடைய அப்பா பேர் வந்து ஆனந்த மோகன் கோஷ், அம்மா பேர் கைலாஷ் காமினி. அப்பா வந்து கொஞ்சம் மளிகை வியாபாரமெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், ஓரளவுக்கு செல்வம். அவருடைய மனைவி கைலாஷ் காமினி கிருஷ்ண பக்தை, அதனால் இவருக்கு வந்து ராக்கால்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கைலாஷ் காமினிக்கு பிரசவம் வந்தது. ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு அப்போவே காலமாயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆனந்த மோகன் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறார். அந்த அம்மா பேர் வந்து ஹேமாங்கினி. இவங்க வந்து ராக்கால் எல்லாரையுமே சொந்த குழந்தைகளாக பார்த்து நல்லாவே அவங்கள வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கல்கத்தாவில் அவர் வந்து படிக்க போகிறார். அங்கே உடற்பயிற்சி பயிற்சி செய்கிற அந்த நிலையத்துக்கு போகும்போது தான் சுவாமிஜி, அதாவது நரேந்திரநாத்தோட தொடர்பு இவருக்கு வந்தது. 2 பேருமே சம வயதுனால ஆன்மீகத்தில் ஈடுபாடு. இருவருமே பிரம்ம சமாஜம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்படி ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் பள்ளி படிப்பு மேலே அவர் வந்து அதிகமாக நாட்டம் கொள்ளலை. இதனால் அவங்க அப்பா அவருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் செய்து வைக்கிறார். இதில் வேடிக்கை என்னன்னாக்கா, அவருடைய அண்ணன், அதாவது தங்கச்சினுடைய அண்ணனே தான் குருதேவர்கிட்ட இழுத்துட்டு போகிறார். அதன் மூலமாக அவருக்கு வந்து அந்த பந்தம் வந்து அறுபடுகிறது, இல்லற பந்தம். இல்லறத்தின் மேலே அவருக்கு நல்ல நாட்டம் வரணும் கிடைக்கணுன்றதுக்காக கூட்டிகிட்டு போனவர். உலக மக்களுடைய பந்தங்களை அறுக்கணுன்றதுக்காக குருதேவர் ஒரு நாடகம் நடத்தினார். ஸோ அப்போ கேட்கும்போது உன்னுடைய பேர் என்னப்பான்னு கேட்குறார். அவர் சொல்கிறார் ராக்கால் சந்திரகோஷ். ராக்கால்னு பேர் கேட்டவுடனே குருதேவருக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா பிருந்தாவனத்தில் இடைச்சிறுவர்களாக இருந்தவர்கள் ஒருத்தருக்கு அவருக்கு அந்த பேர், அதே பெயர், அதே சிறுவன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறார். அப்புறம் நீ அடிக்கடி இங்கே வந்து பாருன்னு சொல்கிறார். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து தட்சிணேஸ்வரத்துக்கு வர்றார். குருதேவரிடத்தில் அவருக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு. இதில் என்னக்கா, ராக்காலுக்கு வந்து அந்த பிரம்ம சமாஜம் ஏற்கனவே போயிட்டு இருந்தால் நாம் சொன்னோம். அங்கே வந்து ஒரு சில கோட்பாடுகள், பிரம்ம சமாஜம் அது உருவ வழிபாடு ஏற்காத பிரிவு, சகுனத்தை ஏற்காது, அருவத்தை மட்டும் பூஜிக்கும். ஸோ அந்த மாதிரி உருவக்கடவுளை வணங்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருக்கும். இவர் கோயிலுக்கு வரும்போது, தட்சிணேஸ்வரம் வரும்போது காளி தேவி எல்லாம் வணங்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சகுன பிரம்மத்தில் இவருக்கு அலாதியான நாட்டம் வரும். இதை பார்க்கும்போது நரேந்திரர் அவரை கூப்பிட்டு கடுமையாக திட்டுவா. அப்படி நீ வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், கையெழுத்து போட்டிருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண மாட்டேன், நீ இது மாதிரி மீறி பண்ணிகிட்டு இருக்கிற, உறுதிமொழியை மீறிட்ட அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் சாந்த சுபாவம், யாருக்கிட்டேயும் சண்டையோ சச்சரவோ போட மாட்டார், கடுமையாகவும் பேச மாட்டார். அதனால் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இதை வந்து குருதேவருக்கு கண் பார்வையில் எதுவுமே தப்பாது. உடனே அவர் நரேந்திர கூப்பிட்டு, ராக்காலை வந்து பயமுறுத்தாதே, அவன் உன்னை பார்த்தாலே பயந்துட்டு போகிறான், இப்போல்லாம் அவனுக்கு உருவக்கடவுளை தான் வழிபடணும் விருப்பமாக இருக்குது, நீ எதுக்காக வலுக்கட்டாயமாக அவனை மாற்றணும் முயற்சி பண்ணுற, ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அந்த உருவக்கடவுளை, அதாவது அருவக்கடவுளை ஈடுபாடு கொள்வது கஷ்டமாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அமைதியாகிடுவார். வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு நட்பு அவர்களிடத்தில் நிலவியது. ஸோ இப்படி ராக்கால் அடிக்கடி இப்படி வரும்போது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலை. அதனால் அவர் வந்து ஒரு அறையில் வச்சு பூட்டிடுறார். பூட்டிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு,
பூட்டிட்ட பிறகு தான் அவருக்கு ஆன்மீக தாகம் அதிகமாகுது. பூட்டிட்டனால அவர் வந்து திட்டல எதுவுமே பண்ணல, அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறார். மனம் முழுக்க குருதேவர்கிட்டயே அதிகமாக போகுது. நாள் முழுதும் அவரையே நினச்சிட்டு இருக்கார். இந்த நிலையில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை, அதனால் அந்த வேலையில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கதவை திறந்துட்டு இவர் வந்து சத்தம் போடாமல் வந்துடுவார். இவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு இவர் எங்கே போயிருப்பான்னு. ஆனாலும் அந்த வேலை முடிக்கணுன்றதுக்காக அந்த வேலை விஷயம் இருக்கும். அது ஒரு வழக்கு. அந்த வழக்கில் இவருக்கு வந்து வெற்றி வந்துடும். ஸோ இப்படி வெற்றி வந்தது காரணம் குருதேவர் தான் நினச்சிக்கிட்டு தட்சிணேஸ்வரத்துக்கு போகிறார். அப்பாவை பார்த்தோன்னே கை காலெல்லாம் இவருக்கு நடுங்குது. ஐயோ அப்பா வந்தார், ஏன்னா பூட்டி வச்சுருந்ததை தப்பிச்சு நம்ம இங்கே வந்துட்டோம், இப்போ வந்துட்டு அப்பா என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி பயம். அப்போ இருக்கும்போது குருதேவர் சொல்கிறார், ஏன் பயப்படுற? அப்பாக்கள் வந்து பெற்றோர்கள் வந்து வாழ்கின்ற தெய்வமே தானே. உன்னுடைய அப்பாவை பார்த்துன்னு தரையில் விழுந்து அவர் நமஸ்காரம் பண்ணு, எல்லாமே தெய்வனுடைய அருளால் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராக்காலம் அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணோடனே அவரும் நெகிழ்ந்து போகிறார். உடனே அவரை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். ஸோ ராக்கால் நல்ல பையனாக மாறிட்டான், அவனுடைய முகத்தை பாருங்க, எப்பவுமே அவனுடைய உதடுகள் அசைஞ்சிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? இவன் வந்து தொடர்ந்து இறை நாமத்தையே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனை போன்ற இளைஞர்கள் எல்லாம் நித்திய சித்தர்கள், உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள், பிறக்கும்போது இறை உணர்வோடு பிறக்கிறாங்கோ. எந்த ஒரு அற்புதமான இயல்பை பெற்றிருக்கிறான். அப்பா எப்படி அப்படியே பிள்ளை தானே சொல்லி அப்பாவுக்கு இவர் ஐஸ் வைக்கிறார் குருமரத். ஏன்னா இவர் அவரு கூட இருக்கணும் இல்லை, அதனால அவரும் பார்த்திங்கன்னா குருதேவர் சொற்ப வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவரும் உருகிறார். சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடார் குருதேவருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது ராக்கால் அந்த அவங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய மனைவியும் கூட்டிகிட்டு வராங்க. குருதேவர் அவரை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு, இவங்க வந்து வித்யாசக்தி, அதாவது உலகியல் நாட்டம் அதிகமாக இல்லாத பெண்மணி. அதனால் இவள் வந்து ராக்காளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்க மாட்டான்னு சொல்லி குருதேவருக்கு தெரிய வந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது ராக்கால் அப்போ குருதேவர்கிட்ட வரைச்சே 15-16 வயசு இருக்கும். ஆனாலும் அவர் வந்து 3-4 வயசு குழந்த மாதிரியே குருதேவர்கிட்ட இருப்பார். அவர் வந்து குருதேவருடைய மடியில் உட்காந்துக்குவார், அவர் தூள் மேலே உட்காருவார், இங்கே அங்கேயும் போயிட்டே இருப்பார். அப்படி அவர் தான் அவரை கட்டாயப்படுத்தி இவரை வந்து கவனிச்சுக்குவார், உணவு ஊட்டுவார். உண்மையிலே குருதேவர் சொன்னது, என்னை கவனிச்சதுக்கு ஒருத்தனை அனுப்புன்னு சொல்லி அம்மாக்கிட்ட கேட்டால் இவர் வந்து அவனை கவனிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இவருக்கு ஆன்மீக பரவச நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இருக்கும்போது பின்னாடி அவர் சொல்கிறார், குருதேவர் நீ இந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கிறியே, எளிமையாக இருக்கிறியே, நான் போயிட்டா உன்னை யாருப்பா கவனிச்சுக்குவாங்க? அதாவது சாதாரணமாக உலகில் மக்கள் எப்படி ஒரு வாஞ்சை கவலைப்படுவாங்களோ அந்த மாதிரி குருதேவர் கவலைப்படுறார். ஸோ இப்படி இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட குருதேவர் அதை விட்டுட மாட்டார். பொதுவாக பெற்றோருடைய இயல்புனாக்கா அதிகமாக பாசம் இருந்ததுன்னு வச்சுங்க, கண்ணை மறைக்கும். அந்த ஏதாவது சொன்னால் பையன் ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க, சொல்கிறதுக்கு பயந்துருப்பாங்க. ஆனால் உண்மையான பாசம் பிள்ளைகளை நல்ல வழியில் கொண்டு போகிறது. பாசத்தை விட அவர்களை நல்ல வழியில் கொண்டு செல்வது தான் பெற்றோருடைய முதன்மையான கடமை. ஸோ ஒரு முறை இந்த மாதிரி காளி கோவிலேருந்து பிரசாதம் வரும். அந்த பிரசாதம் வந்த பிறகு குருதேவருக்காக காத்திருக்காமல் இவர் சாப்பிடுவார். உடனே குருதேவர் கோச்சிட்டு, எவ்வளோ உனக்கு பேராசை, இந்த மாதிரி இங்கே வந்துட்டாங்க, புலன்களை முதல்ல கட்டுப்படுத்த கற்றுக்கணும், இந்த மாதிரி புலன்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு திட்டார். குருதேவருடைய கோபம் இது வரைக்கும் அவர் கோபப்பட்டதை பார்க்கல. இதை பார்த்தோன்னே அவர் நடுங்கி போயிடுவா. அப்படி அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு முறை அவர் தெரு வழியாக போயிட்டு இருப்பா. அப்படி அப்போ அவர் கீழே பார்த்தாக்கா ஒரு பைசா இருக்கும். இதை ரோட்டில் இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கிட்ட போட்டுட்டு போவார். இந்த விஷயத்தை குருமரைட்டு சொல்வார். உடனே குருதேவருக்கு கோவணும், மீன் சாப்பிடாதவன் எதுக்கு மீன் விற்கிற இடத்துக்கு போகணும், உனக்கு அதனால் எந்த பயனும் இருக்கும்போது ஏன் அந்த நாணயத்தை நீ தொடர? நாணயத்தை தொடர்ந்து கூட அவர் வந்து குருதேவர் சொல்கிறார். மீன்ஸ் தேவையில்லாத விஷயங்களில் நாம் மூக்கன் அழைக்கக்கூடாது. உண்மையிலேயே நம்மளை வந்து நிறைய நம்முடைய வெற்றிக்கு இடைஞ்சலாக இருப்பது கவனச்சிதறல்கள். இந்த கவனச்சிதறல்கள் உலகியல் வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு கடுமையானவை என்பதை குருதேவர் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். நமக்கு பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் முன்னனாக்க கொஞ்சம் கம்மி, இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. டிவி, மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அதில் எத்தனை விதமான ஆப்ஸுங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்,
இன்ஸ்டாகிராம் இல்லைனா கூட யாராவது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லையா சுவாமி, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, எத்தனை ரீல்ஸ் போட்டிங்கனாக்கா நல்லாவே தெரியும், உங்களை லெக்சர் எல்லாம் அதில் போடலாம், ஏன் நீங்கள் இப்படி இருக்குன்னு நம்மளும் வந்து கேட்குற இந்த காலகட்டம். உண்மையிலே அப்படி வந்து கேட்குறாங்க, நான் இல்லைன்னு சும்மா சொல்லலை. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதா, போடணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய மனதை நம்ம எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குருதேவருடைய இந்த ஒரு உபதேசம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குருதேவர் இன்னொரு விஷயத்தில் ஒரு முறை ராக்கால பார்க்குறாரு. பார்த்தோன்னே, இன்றைக்கி உன்னுடைய முகத்தை என்னால் சரியாக பார்க்க முடியலையே, இத்தனைக்கு நேரில் தான் பார்க்குறார், உன்னுடைய முகத்தை முன்னாடி ஏதோ கரிய திரை இருக்கிற மாதிரி தெரியுது, நீ ஏதோ இன்றைக்கி பண்ணியிருக்கிற, ஏதோ தப்பு பண்ணியிருக்க, என்ன பண்ண சொல்லு. அது ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், நான் எதுவுமே பண்ணலையே. இல்லை, ஏதோ நீ பண்ணியிருக்க, யோசனை பண்ணு. நல்லா யோசனை பண்ணி பார்த்தா, நான் இன்றைக்கி ஃப்ரெண்டுங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது சும்மா விளையாட்டு ஒரு பொய்யை சொன்னேன், அதனால தான் உன்னை பார்க்க முடியல, இனிமேல் விளையாட்டை கூட பொய் சொல்லாதுன்னு சொல்கிறார். விளையாட்டுக்கு ஒரு பொய் சொன்னதுக்கே குருதேவர் அவரை பார்க்க முடியல, கருப்பு திரை. நம்ம எல்லாம் எப்படி சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்குமோ, எத்தனை திரைகள் இருக்குதோ அதெல்லாம் அந்த குருதேவர் தான் அகற்றணும். ஸோ அப்படி இருக்கும்போது குருதேவர் அவர் சொல்வார், கலியுகத்தில் சத்திய நிஷ்டை அதுதான் உண்மையான ஆன்மீக சாதனை. சத்தியத்தை கடைப்பிடிப்பது, சத்தியத்தை கடைப்பிடிப்பவன் பகவானுடைய மடியிலேயே அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி குருதேவர் சொல்வார். ஸோ இப்படி குருதேவர் வந்து அந்த அளவுக்கு சீடர்கள் கிட்ட இருக்கிற பலவீனங்களை போக்கி அந்த பலவீனங்களை பலங்களாக மாற்றுகின்றார். ஏன்னாக்கா பிற்காலத்தில் இவர்கள் பில்லர், மிகப்பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யத்திற்கு வழிகாட்டிகளாக திகழ்பவர்கள். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு குருதேவர் இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டார். அடுத்ததாக சேவை. முதல்ல வந்து ஒரு நாள் குருதேவர் வந்து என்னுடைய காலை பிடிச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பண்ண மாட்டேன், விளையாட்டு தர்மம் அவர் சொல்கிறார். இல்லைப்பா, நீ சாதுக்களுக்கு செய்தால் நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவரும் பிடிச்சு விடார். உடனே அவருக்கு ஒரு தெய்வீக காட்சி. அன்னை காளி தேவி ஒரு 7 வயசு குழந்தை, 7-8 வயசு சிறுமியாக குருதேவருடைய படுக்கையை பெட்டை சுற்றிக்கிட்டே வராங்க. சுற்றிட்டு வந்துட்டு குருதேவருடைய உடம்புக்குள்ளே காளி தேவி கலந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. உடனே குருதேவர் புன்னகையோட, சாதுக்களுக்கு சேவை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறார். மீன்ஸ் அந்த சாதுக்களுக்கு, அதாவது இறைவனையே சிந்தனை செய்கின்ற அந்த சாதுக்களுக்கு சேவை செய்தால் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு நிகராகும். அவர்களுக்கு ஆன்மீக சாதனைகள் செய்து தவங்கள் செய்து கிடைக்கின்ற அந்த காட்சி சாதுக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவே கிடைக்கும் என்பதை இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக குருதேவர் நமக்கு உணர்த்துகிறார். ஸோ ஒரு முறை குருதேவருடைய உடம்புல எண்ணெயை தடவிட்டு இருக்கிறார். அப்போது அவர் வந்து கேட்குறார், அந்த எண்ணெய் தடவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கோ. ஏன்னாக்கா நீங்கள் வந்து பலருக்கு ஆன்மீக அனுபவங்களை கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறார். பிடிவாதம் பண்ண உடனே குருதேவர் கொஞ்சம் கோவம் வருது. சும்மா என்னை தொந்தரவு பண்ணாத, நீ பண்ண வேலையை ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நீ எண்ணெய் தடவின்னு இருக்க வேலையை பண்ணு. உடனே அவர் கோவம் வந்துட்டு எண்ணெயை எரிஞ்சிட்டு இவர் வேகமாக நடந்து போகிறார். இனிமேல் குருமாராகிட்ட வரவே கூடாது, அவருக்கு என்னை தவிர மற்றவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் கொடுக்குறார். நான் சின்ன சின்ன தப்பு பண்ணால் அது உடனே என்னை திட்டுறார். அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டு கோபத்தோடு போகிறார். ஒரு எதுமல்லி தோட்டம் கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இங்கேருந்து என்ன மிஞ்சி போனாக்கா அந்த ரோடு வரைக்கும் நம்முடைய ஷோரூம், புக் ஸ்டால் ஷோரூம் இருக்கும், அந்த தொலை வரைக்கும் போயிருப்பா. அப்படி அதை தாண்டி அவரால் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு, அவரால் வைக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே கால் வந்து மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயே தரையில் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் குருதேவர் ராம்லால் அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறார். உடனே அவர் வந்து கூட்டிகிட்டு வரார். குருமரை சொல்கிறார், உன்னால் போயிட முடியுமா? நான் தான் அது வரைக்கும் ஒரு எல்லைக்கோடு ஒன்றை வரைத்து வைத்திருக்கிறேன், தெரிந்து கொள். லக்ஷ்மண ரேகை தாண்ட முடியும், ஆனால் குருதேவருடைய ரேகை யாராலும் தாண்ட முடியாது. அந்த வட்டத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க பாக்கியசாலிகள். குருதேவர் சொல்வார், அந்தரங்க வட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. நாம் எல்லோரும் அந்த அந்தரங்க வட்டத்திற்குள் செல்ல வேண்டும். அந்த வட்டத்துக்குள் சென்றால் திரும்பி நாம் வராத ஒரு, இந்த உலகிற்கு திரும்பி வராத ஒரு வட்டம். ஸோ அந்த வட்டம் நம்மக்கிட்டேயும் அவர் போடணும்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்குவோம். ஸோ அப்படி குருதேவர் ராக்கால் கிட்ட சொல்வார். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி மதியமே குருதேவர் பரவச நிலையில் இருக்கிறார். இது அமுத மொழிகளில் இருக்குது.
அவர் வந்து காளி தேவிக்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஏம்மா அவனுக்கு ஒரு கலையை மட்டும் கொடுத்த? கலை என்பது சக்தி, ஆன்மீக சக்தி. 16 கலைகள் என்றது பூர்ண அவதாரம், இறைவனுடைய பூர்ண அவதாரம். கிருஷ்ணரை வந்து பூர்ண அவதாரம் சொல்வார்கள். 16 கலைகள் ஒன்றாக சேர்ந்தது. அதில் ஒரு கலை இருந்தாவே மாபெரும் சக்தி படைத்தது. அந்த மாதிரி இருக்கும்போது யாருடைய சீடரை பற்றியோ பேசிகிட்டு இருக்கிறார். அவனுக்கு ஏன் ஒரு கலையை மட்டும் கொடுத்துன்னு சொல்லி உடனே குருதேவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். புரிஞ்சிடுச்சுமா, அவனுக்கு ஒரு கலையே போதும், அதை வச்சு உன்னுடைய காரியங்களை பண்ணிக்குமா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராக்கால் கிட்ட சொல்கிறார், நீ காலையில் கோவப்பட்டியே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் தான் அந்த கோவத்தை மூட்டினேன். ஏன்னாக்கா மருந்து சரியாக வேலை பண்ணணும். மருந்து வேலை செய்யணுன்னாக்கா அந்த கட்டியில் இருக்க அந்த பருவு வந்து உடையவோ வற்றவோ செய்யணும். அதுக்காக தான் அப்படி பண்ணணும்னு சொல்வார். அப்புறம் சில நாட்கள் கழித்து அவர் வந்து தியானம் பண்ணுவார். காளி தேவினுடைய அந்த வாத்திய மண்டபம் முன்னாடி இருக்கும். அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது திடீர்னு கர்ப்ப கிரகத்துலேருந்து ஒரு ஜோதி அப்படியே வெளியில் வருது, வேகமாக வருது. அந்த ஜோதியை பார்த்தோன்னே இருக்க ஒரே பயந்து நடுங்கிட்டு நேராக குருதேவர்கிட்ட ஓடி வர்றார். உடனே குருதேவரை பார்த்தோன்னே, என்ன மெடிடேட் பண்ணியா, தியானம் பண்ணியா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம், தியானம் பண்ணனால என்ன பையன், நீ தானே எந்த காட்சியும் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன், இது பிறகு காட்சி கிடைச்சா ஏன் பயந்துக்கிட்டு ஓடி வர அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் இருக்கும்போது சரின்னு சொல்லி, ஆனாலும் அவர் வந்து முயற்சி பண்ணுறார். ஆன்மீக சாதனைகள் செய்யறதுக்கு பெரிய முன்னேற்றம் எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட அவருக்கு தோணுது. குருதேவர்கிட்ட போகிறார், என்னை விட்டுடுங்கோ, நான் வந்து என்னால் ஆன்மீக சாதனைகள் அதிகமாக பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது குருதேவர் சொல்கிறார், உன்னுடைய மனம் ஏதோ ஒரு தடித்த வலையில் சிக்கி கொண்டது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர்கிட்ட சொல்லி அழறார் ராக்கால். அப்போ குருதேவர் அவருடைய நாக்கை நீட்ட சொல்லி நாக்கில் எழுதுவார். அதன் பிறகு அவருடைய தலையெழுத்தே மாறிவிடும். ஸோ அந்த அன்னைக்கு வந்து குருதேவர் மந்திரத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சொல்லி அந்த சாதனையை பண்ண சொல்வார். அந்த கிழமை அவருக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கும். குருதேவர் சாமானியப்பட்டவர் அல்ல. அவரை நினைத்தால் அடுத்த கிழமை இறை அனுபூதியை தர முடியும். அப்பேற்பட்டவர்கிட்ட தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. குருதேவர் தன்னுடைய ஆன்மீக புதல்வனான ராக்காலுக்கு பலவிதமான சாதனைகளை, ஜபத்தை பற்றி, தியானத்தை பற்றி, யோகத்தை பற்றி பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து அதையெல்லாம் பண்ண வைக்கிறார். ஒரு முறை அவர் வந்து அந்த மாதிரி பிரம்மத்தினுடைய பிரம்ம அனுபவம், சப்த பிரம்மம், ஓங்காரத்தை பற்றி அவர் வந்து போதனை பண்ணுறார் ராக்காலுக்கு. அதை பற்றி பின்னாடி சொல்கிறார். குருதேவர் அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற பறவைகள் கூட வேத மந்திரங்களை ஓத தொடங்கிவிட்டன, நான் அதை கேட்டேன்னு சொல்கிறார். இதே மாதிரி ஒரு கருத்தை அன்னையாருடைய கடிதத்தில் நாம் பார்க்கலாம். சகோதரி நிவேதித்தைக்கு எழுதின கடிதம். தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிற ஆலமரம் இருக்குதே, அது காளியினுடைய மகிமையை பாடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய பாடலை கேட்பதற்கு காதுகளை பெற்றவன் புண்ணியவான் என்று அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருவருக்கு இறை அனுபூதி பெற்றுவிட்டால் அந்த அனுபூதியின் மூலமாக எல்லா ஜீவராசிகளிலும் அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடை நாம் உணர முடியும். அதை வந்து நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது குருதேவர் வந்து இந்த சத்திய நிஷ்டை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பின்னாடி ராக்கால் மேலே சொல்கிறார், குருதேவருக்கு தான் சத்தியத்தின் மேலே எவ்வளோ நிஷ்டை. ஒரு முறை வந்து எதுமல்லிக்கு கிட்ட தோட்ட வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். ஆனால் அவரால் போக முடியல. ஆனாலும் ஞாபகம் மறதில் நானும் சொல்ல மறந்துட்டேன். இரவு சாப்பாடு முடிஞ்ச பிறகு தான் இந்த விஷயத்தை நான் அவருக்கு ஞாபகம் வந்தது. சொல்ல காப்பாற்றணும்னு நினச்சிட்டு ஏற்கனவே இருட்டிடுச்சு. இருந்தாலும் அவர் தோட்ட வீட்டை நோக்கி நடந்து போவார். லாந்தர் விளக்கை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி நான் போனேன். அங்கே பார்த்தா வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. குருதேவர் வாசல் கதவை மெதுவாக திறந்துட்டு தன்னுடைய பாதங்களை உள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினார். அப்போ தான் அவருடைய மனசு அமைதியாகிடுச்சு. ஸோ ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னாக்கா அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தீவிரமாக இதில் பார்க்கலாம். சத்திய நிஷ்டை என்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சொன்ன வாக்கின்படி நடந்து கொள்வது, அதே மாதிரி அந்த ஆன்மீக சாதனைகளில் உண்மையான ஈடுபாடு கொண்டிருப்பது, செய்கின்ற பணிகளில் நேர்மையாக இருப்பது எல்லாமே இதில் அடக்கம். இந்த அளவுக்கு சத்திய நிஷ்டையோடு இருந்தால்தான் சத்தியமே வடிவான பகவானை நாம் அடைய முடியும். அடுத்ததாக பொறுமை. அடுத்தது அந்த
தொந்தரவுகள் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோனாக்கா நமக்கு எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த தொந்தரவுகளை பார்த்து நம்ம எரிச்சல் படவோ இல்லைனாக்கா தவறான முடிவுகளை எடுத்தாலோ எல்லாமே கெட்டு போகும். ஸோ எந்த விஷயத்தில் நம்ம தீவிரமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கணும். சில விஷயங்களில் நாம் பொறுத்து போகணும், சாதாரண விஷயங்கள். அதை பற்றி ஒரு சம்பவம். ஒரு முறை ஒரு பக்தர்கள் ஒரு வீட்டில் ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. அது நந்த பகான் என்ற இடத்துல பிரம்ம சமாஜ விழா நடக்குது. அந்த பக்தர் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க ஒரு இளைஞர்கள், சின்ன வயசில் இருக்கிறவங்க. அந்த விழா நடந்த பிறகு இரவு 9 மணி ஆயிடுச்சு. யாருக்குமே பிரசாதம் கொடுக்கல. ஸோ அந்த குருதேவரும் தட்சிணேஸ்வரத்துக்கு போகணும். குருதேவரை அழைச்சவங்களால் அவரை கவனிக்க முடியல. ஸோ அதனால் இவருக்கு கோபம் வருது. ராக்கால் வாங்க நம்ம தட்சிணேஸ்வரத்துக்கு போயிடலாம் அப்படின்னும்போது குருதேவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்துக்கோ, வாடகை வண்டி 2 ஆனா அதை யார் கொடுப்பாங்க? கோவப்பட்டால் முடியாது, கையில் தம்படி காசு கிடையாது, கோவம் மட்டும் இருந்துட்டு என்ன பையன், இந்த நைட்டில் நம்ம எங்கே போய் சாப்பிட்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி குருதேவர் சொல்கிறார். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் போட்டுக்குதா செய்தி வருது. அங்கே குருதேவரை கூட்டிகிட்டு போனால் அந்த இடம் கொஞ்சம் அசுத்தமாகவும் இருக்கும். கடைசியாக எப்படியோ உட்கார வைப்பாங்க. ஒரு வயசான ஒரு அம்மா பரிமாறுவாங்க, சமையல்காரி. குருதேவரால் தூய்மையற்றவர்கள் கொடுக்குற உணவை சாப்பிட முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பூரியை லூச்சி உப்பில் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதோடு முடிச்சுக்குவார். பின்னாடி அதை பற்றி அமுதமொழிகளை மகேந்திரநாத் குப்தர் எழுதுகிறார். குருதேவர் கருணை கடல். இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவங்க வயது குறைவானவர்கள், அனுபவம் கிடையாது. ஒருவேளை அவர் சாப்பிடாமல் கோச்சிட்டு வந்தால் அது அவங்களுக்கு அமங்கலத்தை கொடுக்கும். எனவே குருதேவர் இதை சகித்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகியல் வாழ்க்கையில் வரணும்னாக்கா பொறுமை 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 3 பொறுமை சொல்வார். பொறுமையை 3 தடவை. வங்காளத்தில் ஷ ச அப்படின்னு வார்த்தை வரும். அது 3மே 3 விதமான உச்சரிப்பு. தமிழில் நமக்கு ஷான்னு தான் வரும். ஆனால் பெங்காலியில் அந்த உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதன் மூலமாக நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை அதுவும் குருதேவரும் அன்னியாரும் அந்த பொறுமையை நமக்கு பல விதத்தில் கற்றுக் கொடுப்பாங்க. வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள் வரத்துக்கு காரணமே பொறுமையை இழப்பதன் மூலமாக அடிக்கடி எரிச்சல் படுறது. இதன் மூலமாகவே நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஸோ எந்த ஒரு விஷயம் எதுக்கு நம்ம கோவப்படணுமோ அதுக்கு படணும். தேவையற்ற விஷயங்களை நம்ம கோவப்படுறதோ நம்முடைய மனோசக்தியை அதற்கு செலவு பண்ணுறதோ அதை நாம் முடிந்த அளவுக்கு தடுக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு சம்பவம், அது எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கை மணி. அதாவது குருதேவர் பார்த்திங்கனாக்கா அந்த ராக்கால் பார்த்திங்கன்னா அவருக்கு சிறுவன் இயல்பு. பொதுவாகவே சிறுவர்களுக்கு கொஞ்சம் பொறாமை உணர்ச்சி வரும். வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அம்மா அப்பா 2 பிள்ளைகள் இருந்தாங்கனாக்கா சமமாக தான் நடத்துவாங்க. ஆனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீ அவனை மட்டும் தான் பார்த்துக்கிற, என்ன நீ கவனிக்கிறதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறாமை குணம் கொஞ்சம் மனிதர்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் பொறாமை வருது. குருதேவர் மற்றவங்கக்கிட்ட அதிகமாக அன்பு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமப்படுறார். இதை பார்த்தோன்னே குருதேவருக்கு கொஞ்சம் கவலை வந்துடுச்சு. ஏன்னாக்கா காளிதேவி தான் அனைத்துமே பண்ணுறா. இப்படி இருக்கும்போது ராக்காலுக்கு அவளுக்கு கோபம் வந்துடக்கூடாது, ராக்கால் மேலே கோபம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறார். அம்மா, அவன் ஒரு குழந்தை, அவன் ஒரு அப்பாவி, அதனால தான் சில நேரங்களில் முறை தவறி நடந்துக்கிறான். உன்னுடைய பணியில் ஏதாச்சும் தொந்தரவு ஏற்படுதுன்னு நினச்சின்னா கொஞ்ச நாளைக்கு அவனை வேறு இடத்துல மாற்றி வை, அவன் நல்ல இடத்துல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி குருதேவர் காளிதேவி கிட்ட கொடுக்குறார். இத்தனைக்கும் காளிதேவி தான் முதல்ல இந்த குழந்தை உன்னுடைய குழந்தைன்னு சொல்லி சொன்னது. அந்த காளிதேவியை இவர்கிட்டருந்து ராக்கால அகற்றுறாங்கன்ற மாதிரி தெரிய வந்தோடனே அவருக்காக பரிந்து பேசுகிறார். தாயினும் சால பரிந்து அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறத இங்கே நாம் பார்க்கலாம். குருதேவர்கிட்ட அடைக்கலம் புகுந்தவர்களை இறைவன்கிட்ட காளிதேவிக்கிட்ட எப்படி அவர் பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்றத நாம் இதன் மூலமாக பார்க்கலாம். ஸோ இத்தகைய கருணையை வடிவானவர் நம்முடைய குருதேவர். ஸோ இப்படி பலராம் இவர் பிருந்தாவனத்தில் இருப்பார். அங்கே பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். இதை கேட்டவுடனே அவருக்கு கொஞ்சம் குருதேவருக்கு கொஞ்சம் வருத்தம் அதிகமாகிடும். எங்கே அவனுக்கு முற்பிரிவினுடைய ஞாபகம் வந்துடுச்சுன்னா போயிடுவானோ. அவர் பின்னாடி பக்தர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார்,
ராக்கால் வந்து நித்திய சித்தன், பிருந்தாவனத்து இடைச்சிறுவர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் ராக்காலுக்கு தெரிஞ்ச அடுத்த கணமே அவன் தன்னுடைய உடம்பை விட்டு விடுவான். அதே மாதிரி நரேந்திரர் விஷயத்திலையும் சொல்லியிருக்கிறார், சப்த ரிஷிகளில் ஒருவன், அவனுக்கு இந்த உண்மை தெரிய வந்தால் அடுத்த கணமே அவன் உடம்பை உகுத்து விடுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்போடு பிறந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ரகசியம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் தூய அன்னை, குருதேவர், சரத்மலர் போன்றவர்களுக்கு தெரியும். பின்னாடி கூட அன்பு மொழிகளை பார்க்கலாம். அருபானந்தர் கேட்பா அப்படி அம்மா கிட்ட, அம்மா குருதேவுடைய சீடர்கள் எல்லாம் யார் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீ இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டியே அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அப்படி சொல்லாமல் இருக்கிறது நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். சொன்ன பிறகு தான் ஒவ்வொன்றா சொல்கிறார். ராக்கால் வந்து இந்த மாதிரி நாராயணனுடைய அம்சம், இடைச்சிறுவன், நரேன் வந்து சப்த ரிஷிகள்ந்து முழுமையாக கூட்டிகிட்டு வரல, இப்படி ஒவ்வொருத்தருடைய இது பற்றி சொல்கிறார். யோகின் வந்து அர்ஜுனுடைய அம்சம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ராக்காலுக்கு முற்பிரிவினுடைய நினைவு வந்துடுச்சுனாக்கா உடம்பு விட்டுடுவானேன்னு சொல்லி அதுக்காக குருதேவர் வந்து தெய்வீகிட்ட பிரார்த்தனை பண்ணுவார். ஒரு 4-5 மாதம் அங்கே இருந்த பிறகு அவர் வந்து தட்சிணேஸ்வரம் வர்றார். பின்னாடி வந்து பிரம்மானந்தர் சொல்கிறார், குருதேவர்கிட்ட இருந்த அந்த குரு சக்தி எவ்வளவு அற்புதமானது. நாங்கள் அவர் கூட இருந்த போதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. இப்போது அதாவது பிற்காலத்தில் அவர் ஜெகத்குருவாக இருக்கிறார் சுவாமி பிரம்மானந்தர். அவர் சொல்கிறார், இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது. ஓரளவுக்கு அவரே அப்படி சொல்லும்போது குருதேவருடைய பரிமாணம், அதாவது அந்த விஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம எண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், என்னால் காம எண்ணத்தை அடக்கவே முடியலன்னும் போது அவர் என்னுடைய நெஞ்சை தொட்டார். அதோடு எங்கிட்டேருந்து முற்றிலுமாக மறைந்து விட்டது அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது குருதேவருக்கு தொண்டை புற்றுநோய் வருது. அப்போ மற்ற பக்தர்கள் எல்லாம் பார்க்குறார், இந்த உடம்பு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் பலருக்கு ஆன்மீக விழிப்பு ஏற்படும், ஆனால் நடக்காது, இந்த முறை இந்த உடம்பு நிலைக்காது அப்படின்னும்போது, இல்லை நீங்கள் சிறிது காலம் நிலைக்கும்படி அம்மா கிட்ட பகவதி கிட்ட கேளுங்கோ, அது இறைவனுடைய திருவுள்ளம் சொல்லும்போது நீங்கள் எங்களை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறார். குருதேவர் உடனே சொல்கிறார், தெரு பாடல்கள் திடீர்னு வர்றாங்க, பாடுறாங்க, திடீர்னு தோன்றியது போலவே மறைந்து வர்றாங்க, யாருமே அறிந்து கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் அமுத மொழிகளில் வருது. இப்படி இருக்கும்போது குருதேவர் போகிறதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். ஆனால் ராக்கால் பற்றி ஏற்கனவே நரேந்திரன் முதலான சீடர்கிட்ட சொல்வார், ராக்கால் ராஜாவுக்குரிய தகுதிகளை பெற்றவன், அவனால் பெரிய ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்லி நரேந்திரகிட்ட கோடிட்டு சொல்லிடுறார். அது வந்து நரேந்திரன் புரிஞ்சுக்கிட்டார். உடனே நரேந்திரன் வந்து இனிமேல் நாம் ராக்காலை ராஜான்னு கூப்பிடுவோன்னு சொல்வார். அவர் முன்னாடியே எல்லோருமே ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆர்டரில் பொதுவாக மகராஜ் அப்படின்னாக்கா சுவாமி பிரம்மானந்தரை குறிக்கும். அப்புறம் சுவாமிஜின்னாக்கா சுவாமி விவேகானந்தரை குறிக்கும். பொதுவாக நம்ம சாதுக்கள் அப்படி தான் குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன். எல்லா சுவாமிகளும் மகராஜன்னா கூட பொதுவாக மகராஜனாக்கா ராஜா மகராஜ். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆளுமை திறன், ஆன்மீக பண்புகள், அந்த சிகரம், அந்த துறவினுடைய பூரண சிகரங்களை எட்டியவர், துறவிகளுடைய ராஜாவாக திகழ்பவர் நம்முடைய பிரம்மானந்தர். ஸோ இப்படி இருக்கும்போது குருதேவர் மகா சமாதி அடைஞ்சார். வராக நகர மரத்தில் பிரம்மானந்தர் இருக்கிறார். சுவாமிஜி இதை வந்து எல்லாருக்கும் துறவர தீட்சை கொடுத்து துறவர நாமத்தையும் கொடுக்குறார். அப்போ பிரம்மானந்தர் என்ற திருநாமத்தை அவருக்கு கொடுக்குறார். பிரம்மானந்தம்னாக்கா எப்போதும் பிரம்ம நிலையில் கிடைக்கின்ற ஆனந்தத்தில் திளைப்பவர் என்ற ஒரு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கும்போது சுவாமி பிரம்மானந்தர் பல இடங்களுக்கு வந்து தீர்த்த யாத்திரை போகிறார். அந்த தீர்த்த யாத்திரை நடக்கும்போது பல சம்பவங்கள், அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் பல வருடங்கள் எல்லாம் கழிச்சுட்டு வேலூர் மடம் சுவாமிஜி வரார். நம்முடைய மடத்தை அவர் வந்து தொடங்கி வைத்து அதுக்குன்னு சில சட்ட விதிகளை உருவாக்குறார் சுவாமிஜி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதை எழுதி ராஜா மராஜ்கிட்ட கொடுக்குறார். ராஜா மராஜ் அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. என்ன ராஜா, இது எதுவுமே நீ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னும்போது, எனக்கு அதிகமான சட்டத்திட்டங்கள் பிடிக்கல நிறையன்னு சொன்ன உடனே அதை வந்து கிழிச்சு போட்டுட்டார் சுவாமிஜியே. உனக்கு விருப்பம் இல்லைனாக்கா இது வேண்டாம்னு சொல்லி. ஸோ இப்படி
ராஜா மகாராஜ் அன்பின் மூலமாக எல்லோரிடத்திலும் அந்த பண்பு நலன்களை உருவாக்க விரும்பினார். சட்ட திட்டங்கள் மூலமாக பண்பு வளர்ப்பது ஒரு கட்டாயத்தினால தான் இருக்கும், அது நிலைக்காது. உண்மையான அன்பின் மூலமாக உண்மையான குண நலன்களை வளர்ப்பதன் மூலமாகத்தான் அது அந்த ஒரு பண்பு வரும். அந்த ஒரு பணியை ராக்கால் மகாராஜ் மேற்கொண்டார். பின்னாடி சுவாமிஜி சொல்கிறார் பிரம்மானந்தரை பற்றி, அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் டைனமோ ஆன்மீக சுரங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லோரும் அதனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறோம், நீங்களும் அங்கேயே போகணும்னு சொல்லி சுவாமிஜி பிரம்மானந்தர்கிட்ட சொல்லுவார். அப்படி சுவாமிஜி மேலை நாடுகளெல்லாம் போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் செல்வம் கொண்டு வந்திருப்பார். அதை பிரம்மானந்தர்கிட்ட கொடுப்பார். திக் விஜயம் போயிட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் ராஜா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி சுவாமிஜி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி, நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன், பெரிய பாரம் என்னை விட்டு நீங்கி எடுத்ததுன்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். அவருடைய செயல்திறனை பற்றி பல தடவை சொல்லியிருக்கிறார். அவனுடைய செயல்திறனை கண்டு நான் அசந்து போகிறேன். இந்த மடத்தை எப்படி அவ்வளோ அற்புதமாக நிர்வகிக்கிறான் தெரியுமா, அவன் பெரிய ராஜாங்கத்தை ஆளவன்னு சுவாமிஜி குருதேவர் சும்மாவாக சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்வார். ஸோ இப்படி இருக்கும்போது சுவாமிஜியோடு இருக்கின்ற அந்த நாட்கள் ரொம்ப இனிமையானதாக இருந்தது. சுவாமிஜி மகா சமாதி அடைந்த பிறகு இமயமலையே என்னுடைய கண்களை விட்டு திடீர்னு மறைந்து போன மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுவார். குருதேவர் மகா சமாதி அடைந்த பிறகு அவருடைய சீடர்கள் எல்லோருமே திக்கற்றவர்கள் போன்று இருந்தாங்க. அவங்களையெல்லாம் சுவாமிஜி தான் வழிநடத்தி ஒரு இயக்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஒரு சாமிஜியே பெரிய இயக்கமாக இருந்தார். சுவாமிஜி மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் எப்படி நேரடி சீடர்கள், அதாவது குருதேவர் மறைந்த பிறகு திக்கற்றவர்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு திக்கற்ற ஒரு நிலையை அடைந்தது நம்முடைய இயக்கம். அந்த சமயத்தில் பிரம்மானந்தஜி அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். சுவாமிஜி மகா சமாதி அடைந்த பிறகு 2 விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. ஒன்று சகோதரி நிவேதித்தை. அவர் சுவாமிஜி மகா சமாதி அடைந்த பிறகு சகோதரி நிவேதித்தை சுவாமி பிரம்மானந்தர் கூப்பிடுவார். இந்த மாதிரி நீ அரசியலோடு ரொம்ப தொடர்பு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பா. உடனே சகோதரி நிவேதித்தை, இது எனக்கு சுவாமிஜி இட்ட கட்டளை, அதில் நான் அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கு தொண்டு செய்யணும்னு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே இயக்கத்தில் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இயக்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க. சகோதரி நிவேதித்தை சுவாமி பிரம்மானந்தருடைய திருவடியில் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. மறுநாள் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, இனிமேல் எனக்கும் ராமகிருஷ்ண இயக்கத்திற்கும் தொடர்பு இல்லை, நான் என்னுடைய செயல்பாடுகள் தன்னிச்சையானவை அப்படின்னு அறிவிப்பை பண்ண உடனே நிறைய பேர் இயக்கத்துக்கு வரதே நின்றுடுறாங்க. அடுத்ததாக இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை. சுவாமிஜி இருக்கும்போது அவர் நல்லாவே பேசுவார். சுவாமிஜியுடைய ஆளுமைத்திறன் பற்றி நமக்கு தெரியும். அதனால தான் நிறைய சீடர்கள் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலும் இருந்தாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அது போன்ற சொற்பொழிகளெல்லாம் ஆற்றவதில்லை. இந்த மாதிரி இருக்கும்போது வெஸ்டர்ன் டிசைபிள் மேலிநாட்டு சிஷ்யர்கள் எல்லாம் சுவாமி பிரம்மானந்தர் இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பதற்கு பொருத்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சுவாமி பிரம்மானந்தர் ஹரித்வாருக்கு யாருக்குமே சொல்லாமல் போவார். அங்கே போயிட்டு ஒரு தவம் இருப்பார். அப்போ அங்கே கல்யாணானந்தர் இருப்பார். அப்படி திடீர்னு அவரை பார்த்துட்டு என்ன திடீர்னு வந்துட்டீங்கன்னும் போது அவர் உடனே எதுவும் சொல்லலை. ஒரு பின்னாடி சொல்வார், குருதேவர் எனக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி நடத்தணும், அவர்கிட்டே வழிகாட்டுதல் பெறணும், அதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி தனிமையில் கொஞ்ச நாள் இருப்பா. அப்படி அதன் பிறகு போகும்போது நல்ல ப்ரெஷோடு போகுவார். தான் எப்படி வேலை பண்ணணும் அப்படின்றது அவருக்கு புரிய வந்தது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக நாம் சர்வீஸ் என்ற ஒரு எல்லையோடு நிற்கக்கூடாது, தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் அந்த தொண்டோட ஆன்மீக குணநலன்கள், ஆன்மீக சாதனையும் செய்ய வேண்டும். இந்த 2 பண்பு நலன்கள் கொண்ட இளம் துறவிகளை உருவாக்குவது. ஒரு கட்டிடத்தை அடித்தளம் போடும்போது உறுதியாக இருக்கும். அது சுவாமிஜி பண்ணிட்டார். ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு கட்டிடத்தை அடித்தளம் அமைத்து விட்டார். இனி மாளிகை எழுப்பணும். மாளிகை எழுப்பினாக்கா அதே மாதிரி கல்லெல்லாம் போட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு மிருதுவான அந்த கலவை இருக்கணும். அதே நேரத்தில் உறுதியான கற்களும் இருக்கணும். கற்களும் கலவையும் சேர்ந்து அந்த சுவர்களையும் பல வண்ணங்களையும் இருக்கணும். அந்த மாதிரி
உறுதியான செயல்பாடு, சேவை, அதே நேரத்தில் ஆன்மீக சாதனை என்கின்ற இந்த இரண்டும் கலந்த ஒரு துறவிகளை உருவாக்குவது தன் முன்னாடி இருக்கிறது. அதை சட்ட திட்டங்கள் போட்டு இப்படி நீ செய்யணும்னு இல்லாமல் அவர்களிடத்திலே அந்த ஒரு பண்பு தானாகவே மலர செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு ஊக்கியாக தாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அந்த வழியில் சுவாமி பிரம்மானந்தர் துறவிகளை பயிற்சி கொடுப்பார். பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு சீடர்களும் பிரம்மானந்தருடைய அணுகுமுறையை பார்த்து அதுதான் கரெக்டுன்னு அவங்களுக்கும் புரிய வந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த அதே நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விடாமலையும் பார்த்தார், அதே நேரத்தில் அன்பாகவும் இருந்தார். இதை நம்ம பார்க்கலாம். நம்ம இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆலம்பஜாரில் சுவாமிஜி இருக்கும்போது புதியதாக செய்கிற பிரம்மச்சாரிகளுக்காக 24 ஒரு நீதிகளை எழுதியிருப்பார். இது பிற்காலத்தில் சுவாமி பிரம்மானந்தர் சொல்கிறார், இது சுவாமிஜி சாதாரண மனநிலையிலேருந்து எழுதுனது கிடையாது, மனதை மிக உயர்ந்த தளத்திலிருந்து எழுதியிருக்கிறார். அதுக்கு அவர் சொன்னதையெல்லாம் சுவாமி சிவானந்தர் குறித்து கொண்டார். மனிதகுல நன்மைக்காகவே குருதேவருடைய கருத்துக்களை பரப்புவதற்காக இதை பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கும் அவருடைய ஆன்மீக புகழ்ச்சியின் வாரிசுகளாக ஆவதற்கும் ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஒவ்வொருவருக்கும் சம உரிமை உண்டு. சுவாமிஜி விதித்துள்ள சட்ட திட்டங்களை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், பிறகு அவற்றை எல்லா திசைகளிலும் பரப்புங்கள். அப்போது கலியுகத்தின் தீமைகள் விலகி சத்திய யுகத்தின் ஒளி பருவதை நீங்கள் காண்பீர்கள். சுவாமிஜி சொல்றார், குருதேவர் பிறந்த தினத்திலிருந்து சத்திய யுகம் ஆரம்பித்து விட்டது. அந்த சத்திய யுகம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், அதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் காட்டிய வழியில் பின்பற்றுவது தான். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே சுவாமிஜியினுடைய சொற்பொழிவிலே இருக்கிறது. அந்த சொற்பொழிவில் நமக்கு உங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தியின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வேன்னு சொல்லி ஒரு 24 செய்திகளை நீதிகளை நீங்களே வகுத்துட்டா சுவாமிஜியின் வழியில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். எனவே சுவாமிஜியுடைய நூல்களை படிக்கும்போது இதிலிருந்து நான் எப்படி வாழ்க்கையை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பது தான் நாம் செய்ய வேண்டியது. ஸோ இப்படி இருக்கும்போது சுவாமி பிரம்மானந்தர் இயக்கத்துடைய தலைவராக இருந்த சமயத்தில் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறார். நம்முடைய சென்னை மடத்துக்கும் வந்திருக்கிறார். சென்னை மடத்தில் சசி மகாராஜ் அவருடைய மடத்தை எழுப்பின பிறகு அவருக்கு 2 ஆசை இருந்தது. ஒன்று, சுவாமி பிரம்மானந்தரே இங்கே அழைச்சிட்டு வரணும், அதே மாதிரி அன்னை சாரதா தேவியாரையும் அழைச்சிட்டு வர வேண்டும். ஸோ அந்த மாதிரி சுவாமி பிரம்மானந்தர் வர்றார். அவர் வந்த பிறகு அவரை அழைச்சிட்டு ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம், திருப்பதி இது போன்ற தலங்களுக்கெல்லாம் போயிருக்கிறார். அங்கே போகின்ற இடத்திலெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு அற்புதமான தரிசனம். ராமேஸ்வரத்தில் சிவபெருமானுடைய காட்சி, அதே நேரத்தில் மதுரையில் ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் அந்த சந்நிதியிலேயே கர்ப்பகிரகத்திலேயே சுவாமி பிரம்மானந்தர் ஆன்மீக பரவச நிலையில் அம்மா அம்மான்னு சொல்லியிருப்பார். அவருடைய கண்கள்லேருந்து தாரையாக கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பரவசம். அவர் பின்னாடி சொல்வார், தேவி என்னை பார்த்து என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் புற உலக நினைவு இழந்து விட்டேன். கன்னியாகுமரியில் அவருக்கு சிறு வயது சிறுமியாக அம்பாள் காட்சி கொடுப்பார். அதை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். அம்பாளுடைய அழகை நம்ம வர்ணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சௌந்தரியம். 8-10 வயதுடைய சிறுமியாக என் முன்னாடி வந்தால் அவருடைய அழகிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்வார். திருப்பதியில் அவருக்கு ஒரு தரிசனம், அது பெருமாளுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்காது, ஆனால் அம்பிகையினுடைய தரிசனம் கிடைக்கும். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி அம்பாளுடைய கோயிலாக இருந்தது, பின்னாடி தான் அது சிவன் கோயிலாக அப்புறமா இந்த ராமானுஜர் காலத்தில் வைஷ்ணவ கோயிலாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம சென்னை மடத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி. பழைய கோயிலில் அவர் நம்ம இதே கோயிலில் அடித்தளம் பிரம்மானந்தர் தான் செய்தது, கோயிலை திறந்து வைத்ததும் பிரம்மானந்தர் தான். ஸோ அப்படி அந்த வராண்டாவில் இருக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி. திடீர்னு ஒரு குளம், அந்த படித்துறையிலேருந்து ஒரு எலும்புக்கூடு ஒரு பெண்ணாக உருமாறி கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி. இது அவருக்கு எதுவும் தெரியல. பின்னாடி பக்தர்கள்ட்ட இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது, இது என்னன்னு கேட்கும்போது பூம்பாவை சம்பவத்தை சொல்லுவாங்க. பிரம்மானந்தருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக அந்த ஆன்மீக அருளாளர்கள் அவர்கள் மனநிலை பார்த்திங்கன்னா ஒரே விதமாக இருக்கும். அவர்கள் செய்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் கால வெள்ளத்தில் மறைந்து போவதே அல்ல.
அந்த ஆன்மீக அருளாளர்கள் மூலமாக அந்த அருட்சக்தி எப்போவும் இயங்கி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம சென்னை மடத்தினுடைய பழைய கோயிலே பார்த்திங்கன்னா அது வெறும் கட்டிடம் கிடையாது, முழுமையிலே தெய்வீக ஒவ்வொரு துகளும் அங்கே இருக்கிற எல்லாமே தெய்வீகமானவை. சுவாமி பிரம்மானந்தர் ஆரத்தி நடக்கும்போது ஒரு நம்ம சாது ஒருத்தர் ஆரத்தி பண்ணுவார். அப்படி சுவாமி பிரம்மானந்தர் தான் பண்ண சொல்வார். அவருக்கு உடனே பார்த்தீங்கன்னா குருதேவர் எல்லா இடத்துலையும் இருக்கின்ற காட்சி கிடைக்கும். உடனே எல்லா திசையிலும் அவர் வந்து சாமரம் வீசுவார். அப்படி பின்னாடி பிரம்மானந்தர் சொல்வார், பார்த்தியா உண்மையான இறை காட்சி என்பது இதுதான், நீ பூஜையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னியே, அதனுடைய பலனை பார்த்துட்டியான்னு சொல்லி பிரம்மானந்தர் சொல்கிறார். ஸோ ஒரு முறை வந்து அவர் வந்து கிழக்கு வங்காளத்தில் இருந்துட்டு ரயில் நிலையத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு பெண்மணி வந்து ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் சொல்லுங்கன்னும் போது, அம்மா எனக்கு இப்போ நேரம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு வரியில் உனக்கு ஒன்று சொல்கிறேன், தினமும் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளை படி. அது சொன்ன தினமும் அதுவே போதுமானது, எல்லா மதங்களும் கூறுகின்ற உண்மை அந்த நூலில் இருக்கிறது. ஸோ நம்மளால் பெரியதாக எதையும் பண்ண முடியலனாக்கா அட்லீஸ்ட் தினமும் ஒரு 15 நிமிடங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளை வாழ்நாள் முடிகிற வரைக்கும் படிப்பேன்ற ஒரு விரதத்தை மேற்கொண்டால் அதுவே மிகப்பெரிய ஆன்மீக சாதனை. ஸோ சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற ஆன்மீக அனுபவங்கள், அவருக்கு பக்தர்களுக்கு அந்த இளம் துறவிகளுக்கு பொழிந்த அருள் சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது அவர் வந்து பல உபதேசங்களை சொல்லியிருக்கிறார். அதனுடைய பல உபதேசங்களையும் ஒரு சாரம், ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு இருக்கக்கூடாது, எந்த வேலை பண்ணாலும் அதை சரியாக பண்ணணும், நேர்த்தியாக பண்ணணும். அடுத்ததாக அந்த வேலையை வந்து நமக்காக இல்லாமல் இறைவனுக்காக செய்ய வேண்டும், இறைவனுக்காக சேவையாக செய்யணும். அந்த சேவையாக இறைவனுக்கு தொண்டாக செய்யணும்னாக்கா தியானம் பழகணும். தியானம் பழகாமல் எந்த வேலையில் நீ பண்ணாலும் உடனே உனக்கு அகங்காரம் வரும், நான் தான் நல்லா பண்ணுறேன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் ஒன்றுமே லாக் இல்லை. இப்போ நம்ம பல இடங்களில் பார்க்கலாம், நம்ம மடத்திலே எடுத்துக்கிட்டால் பல டிபார்ட்மெண்ட், அங்கே பார்த்தீங்கன்னா சரி சாதுக்களும் சரி பக்தர்களும் சரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசன், இவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. அந்த தியானம் யாரெல்லாம் பழகலையோ அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ அதிகமாக இருக்கும், தற்பெருமை வரும், அடுத்ததாக பொறாமை, கருத்து வேறுபாடு, சண்டை, இதெல்லாம் வந்துடும். எனவே தியானத்தோடு வேலையை செய்ய வேண்டும், அந்த வேலையை இறைவனுடைய தொண்டாக செய்ய வேண்டும். எனவே ஆன்மீக சாதனைகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தியானமும் சரி மற்ற சாதாரண வேலைகளும் சரி எல்லாமே சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவை. சரியான முறையில் அவற்றை செய்ய வேண்டும், அப்போது செயலை வழிபாடாக மாறிவிடும் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு உபதேசத்தை நாம் வந்து எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். சேவையையும் ஆன்மீக சாதனையும் இணைத்து நாம் வந்து பணிகளை செய்ய வேண்டும். சுவாமிஜி பிரம்மானந்தர் வந்து தீட்சையெல்லாம் கொடுப்பார். முதல்ல அவர் வந்து ஆரம்பத்தில் அதிகமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா தீட்சை கொடுத்தா உண்மையாக அந்த குருவுக்கு வந்து தீட்சை வழங்குகிற அந்த சீடருடைய பாவங்களை இவர் ஏற்றுக்கணும், அதனால் அவருடைய உடம்பு இது பண்ணோம். ரெண்டாவது அந்த அளவுக்கு தீட்சை வாங்கினவங்க வந்து முறையாக ஆன்மீக சாதனைகள் பண்ணவும் மாட்டாங்க, அதனால கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அம்மாவும் சொல்லுவாங்க, ராக்கால் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்கலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டேன்னா இருக்கும்போது அவர் வந்து கல்கத்தாவில் ராமானுஜர் நாடகத்தை பார்ப்பார். அந்த நாடகத்தை பார்த்த பிறகு அவருடைய மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் வந்துடும். அதன் பிறகு தீட்சையை வந்து பலருக்கு அவர் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ அவருடைய உபதேசங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா தியான யோகம் என்ற பெயரில் இருக்குது. ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புகிற எல்லோருமே ஒரு வழிகாட்டியாக கொள்ள வேண்டிய ஒரு நூல் அந்த தியான யோகம். இங்கிலீஷில் வந்து எட்டர்னல் கம்பேனியன். ஸோ எட்டர்னலாக அந்த புத்தகத்தை நாம் ஒரு கம்பெனியாக வச்சுக்க வேண்டும். தினமும் அதிலிருந்து சில பக்கங்களை படிச்சுட்டு வந்தோம்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனங்கள் என்ன, நம்ம இன்னும் எதை கல்டிவேட் பண்ணணும் என்பது நமக்கு தெரிய வரும். எனவே எப்படி பகவத்கீதை, உபநிஷத்து இதையெல்லாம் படிப்பது நம்முடைய கடமையோ அதுபோன்றே அமுத மொழிகள், அன்பு மொழிகள், ஞான தீபம், சுவாமி பிரம்மானந்தருடைய எட்டர்னல் கம்பெனியன், இது எல்லாம் தினமும் நாம் படிச்சுட்டு வந்தோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கை என்கின்ற படகு சரியான திசையில் செல்லும். ஸோ எனவே அவருடைய உபதேசங்களை நாம் கடைப்பிடிப்பது அவர்களை தொழுவதற்கு சமம். அவருடைய ஃபோட்டோவில் அவருக்கு பூவெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணது எளிது. ஆனால்
அதோடு நிற்காமல் நாம் அவருடைய பாதையில் பின்பற்ற வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான பூஜை. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியில் பிரம்மானந்தருக்கு தன்னுடைய உண்மை அவருக்கு தெரிய வருது. தான் இடைச்சிறுவர்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு காட்சி கிடைச்சோடனே அவருடைய மனம் பிரம்மானந்தத்திலேயே திளைக்கிறது. அவர் எல்லா பக்தர்களுக்கும் ஆசையை வழங்குகிறார். போகிறதுக்கு முன்னாடி நிர்வாணானந்தர் அவருக்கு சேவக்காக இருந்தவர், அவரை கூப்பிட்டு நீ எனக்கு நல்லாவே சேவை செய்தால் உனக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கும், நீ இறைவனோடு ஒன்று கலப்பாயின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸோ சுவாமி பிரம்மானந்தர் கடைசி நாட்களுக்கு முன்னாடி எல்லா இளம் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் செய்தார். ஸோ அவர் இப்போதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த ஆசைகளை நாம் பெறுவதற்கு அந்த ஆன்மீக சாதனைகளை சிலதை நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த வாழ்க்கையை, அந்த ஆன்மீக சாதனையை சுவாமி பிரம்மானந்தர் காட்டிய வழியில் நாம் பயணிப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை எடுப்போம். அப்படி உறுதிமொழியை எடுத்தால் குருதேவரோடு அனுதினமும் வாழ்வோம். ஒரு இளம் துறவி சுவாமிகிட்ட கேட்குறார், குருமலை இப்பவும் இருக்கிறாரான்னு கேட்கும்போது, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எதுக்காக இங்கே இருக்கிறோம்? இரவும் பகலும் அவருடைய காட்சிக்காக பிரார்த்தனை செய், அவர் உன்னுடைய சந்தைகளை நீக்கி தன்னுடைய உண்மையான இயல்பை உனக்கு காட்டி அருள்வான்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போவும் குருதேவரை பார்க்கும்போது அவர் கருணையால் தன்னை காட்டி அருள்வார். அவர் கருணையை எல்லோரும் பெறலாம். ஆனால் எத்தனை பேருக்கு அவரை காண வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது அப்படின்னு கேட்பா. அப்படி எப்போதுமே அவர் குருதேவரோடவே வாழ்ந்தார். அவருடைய கட்டளைக்கு ஏற்பவே இயங்கி அவருடைய அருளை நமக்கெல்லாம் கொடுக்கின்ற ஒரு பாத்திரமாக சுவாமி பிரம்மானந்தர் இருக்கிறார். ஸோ அவரை பற்றி சிந்தனை செய்வது, அவரை தியானம் செய்வது, அவருடைய நூல்களை படிப்பது என்பது புண்ணியசாலிகள் மட்டுமே செய்யக்கூடியது. எனவே நாம் புண்ணியத்தை பெருக்க வேண்டுமென்றால் அவருடைய வாழ்வையும் அவருடைய உபதேசங்களையும் தொடர்ந்து நாம் படிப்போம், அதன் வழியில் நடப்போம். அதன் மூலமாக குருதேவருடைய அருளையும் அன்னையினுடைய அருளையும் சுவாமிஜியின் அருளையும் பெற முடியும். அந்த அருளின் மூலமாக எல்லோருடைய நேரடி சீடர்களுடைய அருளையும் நாம் பெறலாம். அந்த பிரம்மானந்தர் நம்மை எப்போதும் வழி நடத்தி அந்த பிரம்மானந்தத்தை நமக்கும் கொடுத்து இந்த பிரிவிலேயே அந்த பூரண சொரூபத்தை நமக்கு அருளட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இதை நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து. जय श्री गुरु महाराज की जय. जय श्री महामाई की जय. जय श्री स्वामी जी महाराज की जय. जय श्रीमद स्वामी ब्रह्मानंद महाराज की जय.